மை அப்பா வாஸ் வெரி இன்ஸ்ட்ருமெண்டல் இன் தட் பிகாஸ் யூஸ் டு மெசேஜ் மீ ஆல்மோஸ்ட் எவ்ரி சிங்கிள் டைம். சொன்னாரு என்கிட்ட நடுவில் மெசேஜ் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு குட் லென்த் பால் போட்டா நீ அவ்வளவுதான் நான் சொன்னேன். ரொம்ப திட்டுவாரு. அதாவது ஷார்ட் பாலா போட்டான், ஒரே ஒரு குட் லென்த் போட்டான் 4 போயிடுச்சு பாலா அப்படின்னாரு என்கிட்ட. அப்ப நீங்க அங்க ஆடிட்டு இருக்கும்போது நான் அப்பெல்லாம் திட்டுவாரு. நல்ல விதத்துல தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா பிடிச்சி ஏறி விடுவாரு. நான் ஒரு பால் நான் மேல கீழே நான் போட்டேன் அப்படின்னா மத்தவங்களோட டீம்ல கூட என்ன திட்ட மாட்டாங்க. சரி பரவாயில்லடா அப்படின்றாங்க. இவரு பிடிச்சி ஏறி விடுவாரு. என்னடா போடுற இந்த மாதிரி ஆடினா கிரிக்கெட்டை விட்டுரு ஊன்னுவாரு. நான் சொன்னேன் நீ நீ விட்டுருவோம் பையனை, அவனுக்கு வராது கிரிக்கெட், நீ கொஞ்சம் ஜாலியா இரு, நீ என்ன ப்ரெஷர் ஆகாத. பட் ஹீ இஸ் லைக் தட். அவர் எப்படின்னா இஸ் வெரி சிஸ்டமேட்டிக் பர்சன்ல அவரு. ஆமா எனக்கு ஆப்போசிட் நல்ல மனுஷன் அவரு. பட் இல்ல நான் ஒரு ஷூட்னு எடுத்துட்டோம்னா எப்போ ஒரு 11:30 ஷூட் நான் சொன்னா 11:25க்கு முன்னாடியே ரெடி ஆயிடுவாரு. ஒரு நாள் லேட் பண்ணது கிடையாது. அவரே பண்றாரு. அவ்வளோ சின்சியர். ரெண்டு சைடும் பேசிடுவாரு 5 நிமிஷம் லேட் பண்ணா. அதனால அந்த மாதிரி ஒரு பர்சன் அவரு வந்து. நான் இந்த தடவை தான் கொஞ்சம் திட்டல. அதுவும் ஒரே ஒரு பால் மேலே போட்டு வந்தாங்க 4 கொடுத்துருவேன். அந்த 3 4 கொடுப்பேன் இந்த இருக்கு. அப்போ வந்து என்னடா போடுற ஆடியோ மெசேஜ் 20 ஆடியோ மெசேஜ் மேட்ச் முடிச்சுட்டு யாரதான் பாக்குறது பார்த்தா என்னடா போடுறோம் படிச்சு படிச்சு. அதாவது நீங்க கிரவுண்ட்ல ஆடிட்டு இருக்கீங்க, இவர் லைவ்ல இங்க பாத்துட்டு ஆடியோ மெசேஜ் போட்டுருக்காரு, நீங்க முடிச்சுட்டு வந்து அது கேட்பீங்கன்னு நினைச்சிட்டு முடிச்சுட்டு வந்து கேட்பேன். என்னோட கேப்டன் கூட கேள்வி கூட பரவாயில்லடா வந்து பிடிச்சி ஏறி விடுவார். நான் சொன்னேன் உடைய உன் பையனுக்கு தான் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அருண் கார்த்திக் தமிழ்நாடுல வந்து ஒரு மிக முக்கியமான நல்ல